யூபியில இருக்கக்கூடிய ஒருவேளை தமிழிசை போன்றவர்கள் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க திடீர்னு போய் நீ யாரு, எதுக்காக படிச்ச, உன்னை பகவத்கீதையை நான் செய்யறேன், பிரசங்கம் பண்றேன், நான் என்ன நல்லது தானே செய்யறேன், நீ அதை செய்யலாம் என்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸ்ட கேட்டு நீ எல்லாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? கொடூரம். மொட்டை அடித்து தலையில் சிறுநீர் கழித்திருக்கிறார். அந்த 2 பேருக்கும் மொட்டை அடிச்சு சிறுநீர் கழிச்சு. பகவத்கீதை படிச்சா இதாண்டா, பகவத்கீதையை நாங்க தான் படிக்கணும், நீங்களாம் படிக்க கூடாது தெரியும்ல. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நாங்கள் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அந்த தர்ம மனு மீதி அதுக்கு இதெல்லாம் இருக்க ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்போது நீங்க கேட்டீங்கன்னா கூட, நீங்க படிச்சீங்கன்னா கூட உங்க காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு எழுதியிருக்கு எங்களுடைய சட்டத்துல. அதனால நீ இதை படிக்க கூடாதுன்னு அவனை வந்து கொடூரம் படுத்துறாங்க, அநியாயம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை நம்ம இங்க எடுத்து வைக்கிறோம்னா, நீங்க கேட்டதுனால சொல்றேன். இவர்களுடைய கதைப்படியே கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ல கிருஷ்ணன் கேரக்டர் வருது. அந்த கிருஷ்ணன் இவர்களுடைய பார்வையில யாதவ குலத்தை சேர்ந்தவர்னு அதுல எழுதியிருக்கான் இல்லையா? அப்போ ஆமா. யாதவர்கள் வந்து பகவத்கீதை படிக்க கூடாதுன்னு சொன்னவன் இப்ப கிருஷ்ணன் கேரக்டரை கிருஷ்ணனே வந்து யாதவர் என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு இவனுங்க என்ன செய்ய போறாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுவானுங்க? அப்புறம் இப்படி தமிழ்நாட்டுல வந்து ஏன் ஓட்டு கேட்கற? இங்க சமூக நீதி கொள்கை இருக்கிற இந்த மண்ணுல எதை வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கற? அத அந்த கிருஷ்ணனை கும்பிடக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ அந்த 2 பேரை மட்டும் அவமானப்படுத்தல, யாதவ குலத்தை சேர்ந்த அத்துணை பேரையுமே அவமானப்படுத்துகின்ற வேலையை RSS பிஜேபி குரூப் செய்து